நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆயக்காரன்புலம் கிராமத்தில் மாமியார் மற்றும் மாமனார் கொடுமை தாங்க முடியாம இளம்பெண் ஒருவர் தனது கைக்குழந்தையுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஆழ்த்தியிருக்கு. தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக 20 வயதான காவியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அவர் எனது மரணத்திற்கு எனது மாமியார் செந்தமிழ் செல்வியும் மாமனார் பழனித்துரையும் தான் காரணம். அவர்கள் என்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்து வந்தாங்க. தனது கணவர் சிவபாலன் மிகவும் நல்லவர் என்றும் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்றும் அந்த வீடியோவில் உருக்கமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தனது மாமியார் மற்றும் மாமனார் தன்னுடன் சண்டையிடும் வீடியோ ஆதாரங்களையும் அவர் அந்த பதிவில் இணைத்தது விசாரணையில் உறுதியாகியிருக்கு. குடும்ப தகராறு காரணமாக காவியாவின் கணவர் அவரை பாதுகாப்பிற்காக அவரது தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்காரு. ஆனால் அங்கு நிலவிய மன அழுத்தத்தால் விரக்தி அடைந்த காவியா நேற்று இரவு தனது 6 மாத பெண் குழந்தையை துப்பட்டாவால் தனது வயிற்றுடன் கட்டி கொண்டு அருகில் இருந்த கிணற்றில் குதித்து உயிரை கொண்டிருக்காங்க. காவியாவின் வாக்குமூலம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆனதை தொடர்ந்து வாய்மேடு போலீசார் விரைந்து செயல்பட்டிருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றும் மாமியார் செந்தமிழ் செல்வியை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. தலைமறைவாக உள்ள ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளரான மாமனார் பழனித்துரையை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடியும் வராங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்களும் பார்க்க நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.